அவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆதியாகமம் 48:4. நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பலத்த கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன். பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், எவ்வளோ அருமையான வார்த்தை சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். அவர் உன்னை பார்த்து தான் சொல்கிறார். நான் உன்னை, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களை ஆண்டவர் சொல்கிறார்னா, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ண போகிறேன். எதில் பெருக்கம் இல்லாமல் இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். உன்னை பலுகவும் பெருகவும் பண்ண போகிறாருங்க. வாழ்க்கையாக இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையாக இருக்கட்டங்க, பெருக்கம் இல்லாதபடி இருக்கிற உங்கள் சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றப் போகிறார். நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பலத்த கூட்டமாக்கி பெரிய சேனையாக போகிறாராம். வியாபாரத்தில் விருத்தி இல்லை, பெருசாக போகிறார். பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை, வளர்ச்சியாக போகிறார். பெரிய கூட்டமாக்க போகிறாருங்க. அதுதான் தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொடுற உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விருத்தியும் இல்லாத இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்காக அந்த வார்த்தையை பேசுகிறார். நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பலத்த கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பார். நீ மட்டும் இல்லைங்க பலிக்கு பெருப்பத்தில், உன் பின்னாடி வர உன் சந்ததி, உன் பிள்ளைகள், உன் பேர பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ண போகிறான்? பெருக பண்ண போகிறாராம். ஆண்டவர் எப்படி அற்புதமாக பேசுகிறார் பற்றியா? அற்புதமாக பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் சோதனை காலமாய், வேதனை காலமாய், கண்ணீர் கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். நான் இனிமேல் கவலைப்படாத மகனே மகளே, நான் உன்னை பெருக பண்ண போகிறேன், உன்னை பெருக பண்ண போகிறேன். நான் உன்னை பலுகி பெருகணுமா, பெருசாகணும். அவருடைய திட்டமே அதுதான். என் பிள்ளைங்க யாரும் கெட்டு போகக்கூடாது, பலுகி பெருகணும், பூமியை நிரப்பணும், என்னை ஆராதிக்கணும், என்னை துதிக்கணும். அவருடைய திட்டமே அதாங்க. நீ சோர்ந்து போயிருக்கிறாயா, பெருக்கம் இல்லாத இருக்கிறாயா? ஆண்டவர் உங்களை பலிக்கு பெருக உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பெருக்கத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ.